என்ன டீம் என்ன மேட்ச்னு எதுவுமே தெரியாம சென்ஸ்லெஸ்ஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். டெல்லி ப்ரொட்டஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணும், சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணும்ட்டு எதேதோ பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அங்க ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்கு ரீசன் ஃபேர் நீட் வேணும், எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நீட் எக்ஸாம் ரீஃபார்ம்டா நடக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க அங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட ஸ்டாண்டே வேற. நம்ம தமிழ்நாடு எப்போ நீட் வந்துச்சோ அன்னையில இருந்து நம்ம நீட்டை பேன் பண்ணணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நீட் வேணாம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிஎம்கே காரங்கெல்லாம் நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பக்கம் நீட்டை பேன் பண்றோம், நீட்டால இறந்த குழந்தைங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்துறோம்னு போறீங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு அங்க ஃபேர் நீட் வேணும்னு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணா அங்க போய் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஃபேர் நீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த சைடு நிக்கிறீங்களா இல்ல அந்த சைடு நிக்கிறீங்களா? கோர்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் காலை வைக்காதீங்க, ஒரு பக்கமா நில்லுங்க. இதுல எங்க இருந்து ஜனநாயகன் வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடந்த 21 நாளா அங்க டெல்லியில ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல எத்தனையோ படங்கள் வெளியே வந்துருச்சு. ரீசெண்டா கூட ஒடிசி படம் வந்துச்சு. அதை கூட டிஎம்கே காரங்க எல்லாம் போய் பார்த்து ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தீங்க. சரி, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி FIFA வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அதை நீங்க எல்லாரும் பார்த்து ஃபயர் விடலையா? என்ன எனக்கு புரியலையே உங்க ஸ்டாண்ட் என்ன? இப்ப ஜனநாயகன் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை? போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க, நம்ம சிஎம் உள்பட. இந்த விஷயத்துல நம்மளால சிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க ஃபேர் நீட்டுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நிலைப்பாடு பேன் நீட் தான், ஃபேர் நீட் கிடையாது. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றது வேற, நம்மளோட நிலைப்பாடு வேற. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. ஆல்சோ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நிஜமாவே திமுக காரங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா எதுக்காக திரு உதயநிதி அவர்கள் இன்னும் ஒரு ப்ரொடெஸ்ட ஸ்டார்ட் பண்ணல? அவர் ஏன் இன்னும் ஒரு ப்ரொடெஸ்ட லீட் பண்ணல? ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விட்டுட்டு ஏன் அமைதியா இருக்காரு? யோசிக்க வேண்டிய விஷயம்ல. சிஜேபிக்கு ஒரே ஒரு விஷயத்துல நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அங்க நடந்தது தப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டனத்தை நம்ம தெரிவிக்கலாம். அதை தாண்டி அவங்களோட ப்ரொடெஸ்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நிலைப்பாடு மாறின மாதிரியா இருக்கும். அது இட் வில் லுக் லைக் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் அதை தான் இப்ப டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நேத்து மறுபடியும் சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. சாலையை மறிச்சு அங்க இருக்கிற போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திருக்கீங்க. அதுக்காக தான் உங்களை அங்க இருந்து எஸ்கார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் அக்கறை கிடையாது, எங்க எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. நாங்களும் தான் அதுல இருக்கோம், நாங்களும் தான் அதுல அஃபெக்ட் ஆகிறோம், நாங்களும் அதுக்காக போராடுவோம்.